ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ. ஒருவேளை நீங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிருங்க. நாங்க ஃபேஸ் பண்ண ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். பேர் பேர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க அவங்க வச்சிருக்க அந்த பேர்டையும் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க கொண்டு வந்த பேர்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிளஃபியா, முடியெல்லாம் ஒரு மாதிரி தூக்கிட்டு ரொம்ப ஆக்டிவா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்க்கும்போது வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு பிளெக்சிபிளான ஒரு சப்ஸ்டன்சஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பேர்ட்னால சாப்பிடவும் முடியல. சோ இந்த பேர்டை வந்துட்டு நாங்க டாக்டர்கிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லி நாங்க வச்சிருந்தோம். சோ டாக்டர் கிட்ட கன்சல்டேஷனுக்கு கேட்டிருக்கும் போதும் அங்க வந்துட்டு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. ஒரு 2 days வந்துட்டு அந்த மெடிசனை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேர்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த 2 days கேப்ல இந்த பேர்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேரலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கால் எல்லாமே நல்லா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேர்டோட வயிற்று பகுதியில தொட்டு பார்க்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப பிளெக்சிபிளா உருண்டுகிட்டு இருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸ அந்த பேர்டோட வயிற்றுல இருந்து எடுத்தா மட்டும்தான் பேர்டு உயிரோட இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஏன்னா கால் எல்லாமே பேரலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம அதை மெதுவா வாய் வழியா அமுக்கி அதை எடுத்தோம். எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு ஃபைபர் அண்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். பேர்டோட ஓனர் கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது பேர்டுக்கு வந்துட்டு சில டாய்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. அது ஃபைபராலையும் பிளஸ் பிளாஸ்டிக்காலையும் ஆன டாய்ஸ். அது வந்துட்டு நேச்சுரல் டாய்ஸ் கிடையாது. சோ அந்த டாய்ஸ் வச்சிருந்ததுனால இந்த பேர்ட் வந்துட்டு போய் அதை சாப்பிட்டுருக்கு. சோ அது சாப்பிட்டதுனால அது வயிற்றுக்குள்ள ஜீரணமாகாம அப்படியே ஒரு சப்ஸ்டன்ஸா ஃபார்ம் ஆகி இருந்திருக்கு. ஃபார்ம் ஆனது என்னன்னா ஒவ்வொரு ஆர்கன்ஸா ஃபெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்திருக்கு. சோ அதனாலதான் பேரலைசேஷன் வரைக்கும் ஆயிருக்கு. ஒரு வழியா டாக்டர் கைடன்ஸோட அந்த சப்ஸ்டன்ஸ அவங்க வயிற்றுல இருந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு என்ன போஸ்ட் ரெக்கவரி ட்ரீட்மெண்ட் டாக்டரோட கைடன்ஸோட போய்கிட்டு இருக்கு. சோ இது மூலியமா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க பேர்டுக்கு நீங்க டாய்ஸ் வாங்குறதா இருந்தா நேச்சுரல் உட்டால ஆன ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்குங்க. நீங்க ஆன்லைன்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்லயும் இல்ல விலை கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைபர் மெட்டீரியல்ஸ்ல இப்படி வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது கடிப்பாங்க. கடிக்கும் போது ஒரு சில பார்ட்டிகல்ஸ் ஆச்சும் அவங்க வயிற்றுக்குள்ள போகும். அப்படி போச்சுன்னா அவங்களோட கிராப்ல இன்ஃபெக்ட் ஆகும், டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா பிரீத்திங் இஷ்யூ வரும். அப்புறமா பேரலைசேஷன் ஆகும். முக்கியமா உங்க பேர்டுக்கு கேஜ்ல எப்பவுமே ஃபுட் அண்ட் வாட்டர் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தீந்துருச்சு அப்படின்னா கேஜ்ல வேற ஏதாவது திங்ஸ கடிச்சு சாப்பிடுறதுக்கு தான் பாக்கும். சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க.